சரி, பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மெயினாக ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருந்தாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கவனம் தேவை. நடுத்தர வயதினர்கள், அதாவது 25 வயது டு 35 வயதுக்குள் உள்ளவர்களுக்கு வேலையில் கவனமாக இருக்கணும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், காசு பணங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. நடுத்தர வயதினர்கள், அதாவது 25 டு 35க்குள்ளே உள்ள வயதினர்கள் பூராமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாருக்கும் காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது. அதேமாதிரி 40 வயதுக்கு கடந்தவர்கள் வேலையில் கொஞ்சம் இடையூறுகள், இடைஞ்சல்கள், இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமுடன் செயல்பட்டால் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். வேலை பார்க்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு அனுசரித்து போவது நல்லது. அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் பொறுமையுடன் போனால் பிரிவினை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்குண்டான வாய்ப்பை இல்லாமல் போகும். புதிதாக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியவர்கள் சற்று காலதாமதமாகும். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்களுக்கு நாளில் குரு இருக்கிறனால கொஞ்சம் சுயதொழில் புரிவதற்கு நல்லாயிருக்கும். சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல அமைப்புள்ள யோகத்தையும் ஏற்படுத்தும். 50 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. இருந்தால் பிரிவினை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். மெயின் பாயிண்டே அதான். திருமணங்கள் முடியாதவர்களுக்கு சற்று காலம் தாமதமாகும். கொஞ்சம் பொறுமையுடன் இருந்தால் இந்த ஆண்டுக்கு இறுதியில் முடியும் திருமணம். ஒரு சிலர் வெளியூர் செல்பவர்கள் வெளியூர் சென்று வேலை பார்க்கும் யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது வெளிநாடு செல்பவர்கள் வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு சென்றீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வருவாய் ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்த்தால் பிரிவினை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுவதும் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.